எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு என்னோட கேரளா சமையலறையில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி கேரளா அவியல். இது ஒரு சத்யா ஸ்பெஷல் ரெசிபி. கேரளாவில் வந்து ஓணம் விஷு அப்போல்லாம் இது ஒரு மெயின் டிஷ்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி, ரொம்ப ஈஸி ரெசிபி. இந்த காய் கட் பண்ணுற டைம் மட்டும்தான் எடுக்கும், மீதியெல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கேரளா அவியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பீன்ஸு, அப்புறம் 2 கேரட்டு, அப்புறம் முருங்கைக்காய் சின்ன பீஸ், சேனக்கிழங்கு, கொஞ்சம் காராமணி, ஒரே ஒரு வாழைக்காய். சாதாரணமாக அவியல் செய்யும்போது நேந்திரக்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த கொரோனா டைம்னால எனக்கு இந்த நேந்திரங்காய் கிடைக்கல. வேறு என்னென்ன காய் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மெயினாக இந்த காயெல்லாம் வேணும். அப்புறம் வந்து வெள்ளை பூசணிக்காயும் சேர்க்கலாம், அதுவும் எனக்கு இப்போது கிடைக்கல. இந்த காயெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போது கேரட்டெல்லாம் தோல் எடுத்துகிட்டு, அந்த மாதிரி பீன்ஸு இதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீளமாக கட் பண்ணணும். அது கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாமே நம்ம அரைச்சி எடுக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காய், பச்சை மிளகா வந்து ரொம்ப காரமாக இருந்தால் 1 போட்டால் போதும். 1 டீஸ்பூன் ஜீரகம். தேங்காய் எப்பவும் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும், அப்போ தான் அவியல் நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ரஃப்பாக அரைக்கணும். காய் எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணணும். எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். தேங்காயும் அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி ரஃப்பாக அரைச்சி எடுத்துருங்க முதல்ல. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அரை கப்பு தயிர் ஊற்றி திருப்பியும் நம்ம வந்து அடித்து எடுத்துடலாம். முதல்ல நம்ம இந்த காயெல்லாம் வேக வச்சிடலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். முதல்ல முருங்கைக்காய், அப்புறம் பீன்ஸ், கேரட்டு. எந்த காய் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்குமோ அது வந்து முதல்ல போடுங்க. சேனக்கிழங்கெல்லாம் சீக்கிரம் வெந்துடும், அதனால அதெல்லாம் நம்ம மேலேயே போடலாம். அப்புறம் இந்த காய் வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால நம்ம வந்து இது மேலேயே போடலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி இது வேக வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ண வேண்டாம், இப்படியே வச்சுருங்க. இது மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ திருப்பியும் நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம மூடி போடாமலேயே இப்படியே வச்சிடலாம் ஒரு கொஞ்சம் நேரம். அப்போ இந்த கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லா காயும் நல்லா வந்துருச்சு. ஃப்ளேம் ஃபுல்லில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஊற்றலாம். அரைக்கும்போது தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுவும் இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. அப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ணும்போது ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்க, காயெல்லாம் உடையாமல். அதான் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பாத்திரம் எடுத்தால் தான் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண முடியும். உப்பு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இது கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். திருப்பியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம கேரளா அவியல் ரெடி ஆயிடுச்சு. கேரளா அவியல் வந்து இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு.
பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.